வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்காக தான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் என்ன செய்கிறாருன்னு அவர் சொல்கிறார். எவ்வளோ பாடுபட்டிருக்கிறாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாரு கிறிஸ்துவுக்காக. அந்த பாடுகளை பற்றி இந்த அதிகாரத்தில் ஒரு லிஸ்ட் மாதிரி என்ன பண்ணுவார்னு சொல்லுவார். அது அவர் பட்ட பாடுகளில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே அவர் பட்ட பாடுகளை குறித்து சொல்லும் பொழுது 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். பாருங்க, பிரயாணங்கள் அப்படிங்கிறது எல்லாருமே பிரயாணம் பண்ணிக்கிறோம். அன்றைய நாட்களெல்லாம் பிரயாணம் அப்படின்னு சொல்லும்போது கப்பலில் என்ன செய்வாங்கன்னா பிரயாணம் பண்ணுவாங்க. ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுவாங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு என்ன செய்வாங்கன்னா கப்பலில் என்ன செய்வாங்கன்னா பிரயாணம் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம விமானத்தில் நம்ம பிரயாணம் பண்ணுறோம், பஸ்ஸில் என்ன செய்கிறோன்னா பிரயாணம் பண்ணுறோம், வாகனத்தில் என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு வாகனத்தில் என்ன செய்யறோம்னா பிரயாணம் பண்ணுறோம். அதனால் அன்றைய நாட்களில் பிரயாணம் என்பது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். கப்பல் பிரயாணம்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இங்கேருந்து கிளம்புறவங்க அங்கே போய் சேர்ந்தாதான் அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம். சேரலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆச்சுன்னா வழியில் என்ன ஆயிட்டாங்க, அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ கப்பல் பிரயாணம் என்பது ஒரு சாதாரணமான பிரயாணமே கிடையாது. அது உயிரை பணயம் வைத்து செய்யக்கூடிய ஒரு பிரயாணம் தான் கப்பல் பிரயாணம். நம்ம பஸ்ஸில் போகும்போது கூட நிறைய பேர் பயந்துக்கிட்டே போவாங்க. ஊருக்கு போய் சேர்ந்துருவோமா, ஏதாவது லாரி மோதிருமா, பஸ் மோதிருமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூங்காமல் என்ன செய்வாங்கன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே போவாங்க. ஏதோ மோதிர மாதிரி என்ன செய்வாங்க, இருக்குமா கம்பி என்ன பண்ணிக்குவாங்கன்னா பிடிச்சிக்குவாங்க. நம்ம எதில் பிரயாணம் பண்ணாலும் எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா கண்டிப்பாக பயம் இருக்கும். ஒரு ஃப்ளைட்டு குஜராத்லேருந்து கிளம்பிச்சுன்னு நினைக்கிறேன், இடத்துலேருந்து கிளம்பிச்சு ஒரு ஃப்ளைட்டு, அப்படி என்ன ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. எல்லாம் என்ன யோசிச்சிருப்பாங்க, லண்டன் போய் என்ன பண்ணிடுவோம், சேர்ந்துருவோம்னு யோசிச்சிருப்பாங்க. அப்போ எந்த பிரயாணமாக இருந்தாலும் அந்த பிரயாணத்தில் என்ன இருக்குன்னா அதிக ஆபத்துகள்லாம் இருக்குது. ஒரு பிரயாணத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு என்ன கொடுக்கணும்னா பாதுகாப்பை கொடுக்கணும். தேவன் நமக்கு என்ன கொடுக்கணும்னா ஜீவனை கொடுக்கணும். இந்த வசனத்தில் பாருங்க, 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன்றார். நீங்கள் ஒரு முறை கப்பலில் பிரயாணப்படும் போது அந்த கப்பல் என்ன ஆயிடுச்சுன்னா உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் கப்பல் பிரயாணத்தை பற்றி நம்ம யோசிப்போமா? பிரயாணம் பண்ணுறதுக்கு கப்பல் பிரயாணப்படும் போது கப்பல் உடஞ்சிருச்சு, ஒரு தீவில் போய் மாட்டிக்கிட்டோம், எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். மறுபடியுமாக கப்பல் பிரயாணத்தை குறித்து நம்ம யோசிப்போமா? ஆனால் இந்த வேத வாக்கியத்தை பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை கப்பல் சேதத்தில் இருந்துக்கிறாரு, மறுமுறை இருக்கிறாரு, 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். அப்ப நிறைய கிறிஸ்தவர் என்ன யோசிக்கிறாங்கன்னா தேவன் நம்ம எப்போதுமே பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய நேரங்கள்ல கர்த்தர் என்ன செய்யறாருன்னா நம்மளை கைவிடுறாரு. ஏன் கைவிடுறாரு? காரணம் என்ன? நம்மை சோதித்து அறியும்படியாக. அப்ப முதல் தரம் கப்பர் சேதம் வந்த போது பவுல் இப்படி யோசிச்சிருப்பார் இல்லைங்களா? கர்த்தர் கண்டிப்பா அடுத்தோட அதை செய்ய மாட்டார்னு நினைச்சிருப்பார். ஆனால் 2வது முறையும் கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா கப்பர் சேதத்தை உண்டாக்கி இருக்கிறார். 3வது முறை என்ன பண்ணிக்கிறாருங்க, உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் 3 முறையும் அவர் யாரை சார்ந்துதான் இருந்தார்? அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை சார்ந்து மாத்திரமே இருந்தார். கப்பர் சேதத்துல மாட்டி ராப்பகல் முழுவதும் போக்கினேன்றார் பாருங்க. ராப்பகல் முழுவதும் கடலை நீங்க இருக்கிறீங்க, சுத்தி யார் மேல உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரயாணங்கள் பாருங்க எவ்வளவு ஆபத்தானது. இந்த கப்பர் பிரயாணத்தை பத்தி என்ன வாசிக்கலாம். 107ஆம் சங்கீதம் 23, 24, 25 பாருங்க. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறவர்களே. பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு வியாபாரம் எதில் பண்றாங்கன்னா கப்பலில் தான் வியாபாரம் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கப்பல் பெரும்பாலும் பாதுகாப்பானது தான். ஆனா எல்லா நேரங்களும் எப்படிப்பட்டதெல்லாம் கிடையாதுங்க, பாதுகாப்பானதெல்லாம் கிடையாது. பஸ்ஸாக இருக்கட்டும், விமானமாக இருக்கட்டும், எது ஒன்றாக இருந்தாலும் அது பாதுகாப்பானதெல்லாம் கிடையாது. அந்த வசனத்துல பாருங்க, கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். கப்பல்ல பிரயாணம் பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும், கடல்ல நிறைய அதிசயங்கள் இருக்கு. சில அதிசயங்கள்லாம் வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு மேகம் மேல நிக்குது, அந்த மேகம் கீழே இருந்து என்ன பண்ணுது, தண்ணீரை உறிஞ்சி மேல கொண்டு போகுது. அவ்வளவு காலம் என்ன யோசிச்சோம், வெப்பத்தினால என்ன ஆகுங்க, வெப்பத்தினாலே அந்த தண்ணீர் மேல போகுதுன்னு யோசிக்கிறோம். ஆனால் தேவன் மேகத்திலிருந்து தண்ணீர் என்ன செய்யறாருங்க, உறிஞ்சி அந்த மேகத்துக்கு மேல என்ன செய்யறாருங்க, கொண்டு போறாரு.
இப்படி அநேக அதிசயங்களை அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கப்பல்ல பிரயாணம் பண்றவங்க அதை எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னா பாக்குறாங்க. ஆழங்களிலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். எவ்வளவு திரளான மீன்கள் உள்ள இருக்கு, ஜீவராசிகள். அந்த மீன் பிடிக்கிறவங்க அதை பிடிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. சில மீன்கள்லாம் தேவன் அவ்வளவு ஆச்சரியங்கள் எங்க வச்சுக்கிறாருங்க, கடல்ல வச்சுக்கிறார். 25ஆம் வசனம் பாருங்க. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். தேவன் ஒரு கட்டளை கொடுத்தாருன்னா கடல் என்ன ஆக ஆரம்பிச்சிருங்க, குலுங்க ஆரம்பிச்சிடும். வசனம் பாருங்க. கட்டளையிட பெரும் காற்று எழும்பி. கடல்ல பிரயாணம் பண்ணும்போது ஒரு பெரும் காற்று வந்துச்சுன்னா என்ன நம்முடைய நிலைமை என்ன என்ன யோசிப்போம்? கப்பலை நீங்க பாதுகாப்பற்ற கப்பலை நீங்க பிரயாணம் செய்றீங்க, திடீர்னு ஒரு பெரிய காற்று எழும்பிருச்சு, என்ன பண்ண முடியும்? இந்த வசனத்துல பெரும் காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அப்ப கப்பல் அப்படியே ஆடுது, அலைகள்லாம் பயங்கரமா கொந்தளிக்குது. உள்ள இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க? என்ன யோசிப்பாங்க? நம்ம போய் அந்த இலக்கை நம்ம போய் அடைவோமா, நம்ம ஊருக்கு போய் சேருவோமான்னு நினைப்பாங்க. அந்த கடலிலே அந்த காற்றை கொந்தளிக்க பண்றது யாரு? தேவன் தான் பண்றார். அப்ப கடல்ல ஆபத்து இருக்க, தேவன் ஆபத்தை வச்சுக்கிறாரு. யோனா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கொந்தளிப்பு உண்டாகுதுன்னா அது என்ன செய்ய போகுது? கப்பல் என்ன செய்ய போகுது? உடைக்க போகுது. அதனாலதான் எல்லாருமே பயப்படுவாங்க. தண்ணிக்கு வலிமை ஜாஸ்தி. பெரும் காற்று வருகின்ற பொழுது அந்த அலைகள் வேகமா அடிச்சுன்னா என்ன ஆகும்? கப்பல் என்ன ஆயிருங்க? உடைஞ்சு போயிடும். அப்ப சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலில் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பெரிய கொந்தளிப்பு என்ன ஆகுதுங்க? உண்டாகுது. 107ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள், அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. கடல்ல கொந்தளிப்பு உண்டாச்சுன்னா என்ன ஆகும்? கப்பல் எதிரிங்களா செய்யும்? மேல போகும், வழி என்னாகுங்க? கீழே தாழ்ந்து வரும். மேல போகும், கீழே தாழ்ந்து வரும். இப்படி மேல போய் கீழே வரும், மேல போய் கீழே வரும்போது அவங்க என்ன ஆவாங்க? இருதயம் கரைந்து போய் விடுன்னு சொல்ற, மன கிளேசப்படுன்னு சொல்ற. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அடுத்த வசனம் பாருங்க. வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவருடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது. எவ்வளோ ஞானம் உள்ளவங்களா இருக்கட்டும், அந்த நேரத்துல அவங்களுடைய ஞானம் பயன்படுமா? தேவன் சொல்றாரு பாருங்க, வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். என்ன பண்றதுன்னு அவங்களுக்கே தெரியாது. குடிச்சவனுக்கு நிதானம் இருக்காது. கப்பர் சேத்துல ஒருத்தன் மாட்டினானா அவனுக்கு என்ன இருக்காதுங்க? நிதானம்லாம் இருக்காது. அதான் சொல்றாரு, அவருடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது அப்படின்ற. ஏன் ஞானம் மூழ்கி போகிறது? பெரும் காற்று கடல் கொந்தளிக்கும் போது சமுத்திரம் முழுதும் எப்படி இருக்குன்னு இருட்டாதான் இருக்கும். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. சூரியனோ சந்திரனும் நட்சத்திரம் என்னாகாதுங்க? தெரியாது. கடல்ல நீங்க எங்க பார்த்தாலும் தண்ணியா தான் இருக்கும், எங்க பார்த்தாலும் அலைகள் மேல வந்துகிட்டே இருக்கும், படகுல மோதிட்டே இருக்கும். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிடும். கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு கொஞ்சம், கப்பலை விட்டு வெளியே போய் விழுந்துட்டாங்கன்னா அதான் பாதுகாப்பு இருக்கா? எந்த பாதுகாப்புமே இல்லை. இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்க என்ன செய்வாங்க? கப்பல்ல இருக்கிறவங்க தங்கள் தேவனை தேடுவாங்க. அது வரைக்கும் அவங்க தேவனை தேட மாட்டாங்க. ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு, தங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா உடனே யாரை தேட ஆரம்பிச்சிருவாங்க? தேவனை தேட ஆரம்பிச்சிருவாங்க. கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதன் கூட யாரை தேட ஆரம்பிப்பான்? தேவனை தேட ஆரம்பிப்பான். 107ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அந்த இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர் யார்? தேவன் தான் விடுவிக்க முடியும். அப்ப இந்த சொகுசு கப்பல்லாம் பிரயாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா புசித்து குடித்து என்ன செய்வாங்க? அந்த கப்பல்ல ரொம்ப இன்பமா வாழ்வாங்க. தேவனை பற்றிய அறிவே அவங்கள்ட்ட இருக்காது, தேவனை பற்றிய உணர்வே அவங்கள்ட்ட இருக்காது. சுகபோகம் அந்த கப்பல்ல ஜீவிப்பாங்க.
திடீர்னு இப்படிப்பட்ட பெரும் காற்று வந்து கப்பல்ல மோதும் போது அப்பதான் யாரை தேடுவாங்க? தேவனையே என்ன செய்வாங்கன்னா தேடுவாங்க. இந்த சூழ்நிலையில கூட அங்க அப்படிதான் நடந்தது. அப்ப இவங்க தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தர் என்ன கொடுக்கிறாங்க? அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், நீங்களாக்கி விடுவிக்கிறார். யோனா புஸ்தகத்துல யோனா வந்து அந்த கப்பல் கீழ்த்தளத்தை போய் படுத்துட்டார். தேவன் பெருங்காற்றை வர பண்ணிக்கிறார். கப்பல் உடையும் என்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவன் நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படிக்கு கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் இருந்து விட்டார்கள். பாருங்க, கப்பல் ரொம்ப வெயிட்டா இருந்துச்சுன்னா அலை வந்து அது மேல மோதுன்னு வச்சுக்கோங்களேன். பெருங்காற்றும் அலை வந்து மோதும் போது கப்பல் என்ன ஆயிருங்க? கவுந்துரும். அதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தேவனிடத்துல வேண்டுதல் செய்யறாங்க. தன் தன் தேவனிடத்துல வேண்டுதல் செய்யறாங்க. கப்பலுடைய பாரத்தை லேசாக்கும்படியாக கப்பல்ல எதெல்லாம் பாரமா இருக்கோ எல்லாத்தையும் எங்க தூக்கி போட்டாங்க? கடல்ல தூக்கி போட்டாங்க. கப்பல் என்ன செய்யறாங்க? லேசாக்குறாங்க. ஆனால் யோனா எங்க இருக்கிறாருங்க? அந்த கீழ்த்தட்டுல அவர் இறங்கி போய் என்ன செய்யறாருன்னா படுத்து அயர்ந்த நித்திரை பண்ணினான்னு சொல்லப்படுது. யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நீ அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றார். ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கிற? எழுந்துரு. நமக்கு ஆபத்து வந்துருச்சு. கப்பல் என்னாக போகுது? உடைய போகுது. உன் தேவன் நோக்கி என்ன செய்ய? நீ வேண்டுதல் பண்ணு. மெய்யான தேவனை பத்தி அந்த மாலுமிகளுக்கு தெரியல. யோனா மாத்திரமே மெய்யான தேவனை என்ன செய்யறாருங்க? அறிந்தவராக இருந்தார். கடல் பயங்கரமா கொந்தளிக்குது. 107ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம் பாருங்க. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். தேவன்கிட்ட ஜெபம் பண்றாங்க. தேவன் அமைதலை கொடுக்கிறார் கடலுக்கு. கப்பல் அமைதலா இருக்கு. அவங்க எங்க வந்து சேர்றாங்க? தங்கள் துறைமுகத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்ப கப்பல் பிரயாணம் என்பது ஒரு சாதாரணமான பிரயாணமா? அதுல நிறைய என்ன இருக்குங்க? ஆபத்துகள் இருக்கிறது. யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 பாருங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பழி எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. யோனா அந்த மெய்யான தேவனை பத்தி சொல்லாத வரைக்குமே மெய்யான தேவன் அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. இவர்தான் மெய்யான தேவன் என்று அவர்கள் அறிந்து கொண்ட போது, மாலுமிகள் அறிந்து கொண்ட போது, அந்த மெய்யான தேவனிடத்தில் அவங்க ஜெபம் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, தேவரீர் கர்த்தர் சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி. தேவனுக்கு என்ன சித்தமா இருக்கோ அதான் செய்யறார். அப்ப அந்த மாலுமிகள் யாரை அறிந்து கொண்டாங்க? மெய்யான தேவன் என்ன பண்ணாங்க? அறிந்து கொண்டார்கள். யோனாவை தூக்கி சமுத்திரத்தை தூக்கி போடுறாங்க. கடல் என்ன ஆயிடுச்சுங்க? அமைதல் ஆயிடுச்சு. அப்ப என்ன புரிஞ்சிருப்பாங்க? யோனாவின் தேவன் தான் எப்படிப்பட்ட தேவன்? மெய்யான தேவன். அந்த தேவன் தான் சமுத்திரத்தை ஆளக்கூடிய தேவன். சமுத்திரத்தை குலுக்கக்கூடிய தேவன் யாருங்க? அந்த மெய்யான தேவன். அப்ப கப்பல் என்பது அன்றைய காலகட்டத்திலே ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும் கூட அது நிறைய ஆபத்துகள் இருக்கு. அந்த கப்பல்ல வந்து ஏதாவது ஒரு பெரிய அலைகள் வந்து மோதுது, அது என்ன ஆயிருங்க? கப்பல் உடைஞ்சு போயிடும். இல்ல கப்பல்ல இருக்கிறவங்க அந்த கப்பல்ல ஒரு சேதத்தை ஏற்படுத்துறாங்கன்னா ஒட்டுமொத்த கப்பலும் எங்க மூழ்கி போயிருங்க? கடலுக்குள்ள என்ன செஞ்சிரும்னா மூழ்கி போயிடும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. இந்த நல்மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நம்ம விசுவாசத்தை பத்தி நம்ம பேசுறோம். தேவன் அந்த விசுவாசத்தை எதோடு ஒப்பிட்டு காட்டுறாரு? கப்பல். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் என்ன இருக்குன்னா விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவர்கள் யாராவது இருக்காங்களா? விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவர்கள் யாருமே கிடையாது. ஒரு தேவனை அவங்க அறிஞ்சுக்கிறாங்க, அந்த தேவன்கிட்ட அவங்க என்ன செய்யறாங்கன்னா விசுவாசமா இருக்கிறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, தேவனுடைய வாக்கு தத்துவங்களை குறித்து எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறாங்க கிறிஸ்தவர்கள்ல? தேவன் இருக்கான்னு தெரியாம தான் அவங்க சர்ச்சைக்கு போறாங்க. ஆனால் தேவன் கொடுத்த பிரமாணங்களை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படியக்கூடிய கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க?
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவரை ஒருத்தன் தேடுறானா அவர் இருக்கிறார் என்று முதல்ல என்ன செய்யணுங்க? விசுவாசிக்கணும். அவரை தேடும் போது அவர் பலன் அளிக்கிறவர் என்பதை என்ன செய்யணுங்க? விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல. அப்ப விசுவாசமானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு கப்பலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பக்கம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பிரயாணத்தை, இன்னொரு பக்கத்தை நம்ம என்ன செய்யணுங்க? முடிக்கணும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி சமுத்திரத்திலே அலைகள் வந்து மோதுமோ, கப்பலை உடைப்பதற்கு சமுத்திரத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்குமோ, அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தை அழித்து போடுவதற்கு இந்த உலகத்துல நிறைய காரணிகள் இருக்குது. எதை அழித்து போடுறதுக்கு? நம்முடைய விசுவாசத்தை. விசுவாசம் இல்லாத ஒரு கிறிஸ்தவன் இருப்பானா அவன் கிறிஸ்தவனை என்ன செய்ய முடியாதுங்க? இருக்கவே முடியாது. ஒரு கப்பல் இருக்குன்னா அதுக்கு முக்கியமா 2 பொருள் தேவை. முக்கியமான 2 பொருள். அது என்னன்னா, ஒண்ணு வந்து சுக்கான், இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நங்கூரம். சுக்கான் எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கப்பலை வழிநடத்துவதற்கும் சுக்கான் என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. கார்ல வந்து ஸ்டேரிங் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது மாதிரி கப்பலுக்கு என்னங்க அது சுக்கான். 2வது, அந்த கப்பல் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணும்னா இன்னொன்னு என்ன இருக்கணும்னா நங்கூரம் இருக்கணும். கப்பலுக்கு எது தேவை? ஒன்னு சுக்கான், இன்னொன்னு நங்கூரம். எந்த திசைக்கு போகணும், எங்க போகணும் முடிவு பண்றது எது? சுக்கான். ஒரு பெரிய போராட்டம் வந்துருச்சு கப்பல்ல, ஒரு பெரிய புயல் வந்து மோதுது. கப்பல் உடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அசையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன போடுவாங்க? நங்கூரத்தை என்ன செய்வாங்க? போடுவாங்க. இப்ப பாருங்க, யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். பெரிய கப்பல் இருக்கும், ஆனா சுக்கான் எவ்வளவு பெருசு இருக்கும்? சின்னதான். பெரிய கப்பல் தான், சுக்கான் சின்னது. எந்த இடத்துக்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு அந்த சுக்கான் என்ன செய்யுதுங்க? வழி நடத்துது. சுக்கான் இல்லைன்னு என்ன ஆகும்? கப்பல் திசையின்றி பிரயாணம் போகும். அது இஷ்டத்துக்கு ஓடும் கப்பல், சுக்கான் இல்லைன்னா. சரியாக சுக்கான் இயங்காவிட்டால் கப்பல் என்ன செஞ்சிருங்க? ஏதாவது ஒரு இடத்துல போய் மோதி என்ன செஞ்சு கப்பல் உடைஞ்சே போயிடும். சுக்கான் இல்லைன்னா அந்த கப்பல் கைவிடப்பட்ட கப்பல் ஆயிரும். அது என்ன ஆயிரும்னா அழிஞ்சு போயிடும். சுக்கான் அவசியமா? அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் என்பது கப்பலுக்கு ஒப்பாய் இருக்கிறது, சுக்கான் என்பது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இங்கே சுக்கான் என்பது என்ன? நம்முடைய நல்மனசாட்சி. வெறும் கப்பல் மாத்திரம் வச்சுக்கிறோம், அதுல சுக்கானில் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? கப்பல் இருக்கு, அங்க நங்கூரம் என்பதே இல்லை, அது பாதுகாப்பான பிரயாணமா இருக்குமா? அப்ப விசுவாசம் இருக்கு, கூட என்ன இருக்கணுங்க? நல்மனசாட்சி. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனையின் முடிவு என்ன? கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரமாணத்தினுடைய முடிவு என்ன? சுத்தமான இருதயம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வர்றாருன்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கணுங்க? சுத்தமான இருதயமா இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய மரணம் இருக்கும் என்று சொன்னால் நமக்கு எப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும்னா சுத்தமான இருதயம் இருக்கணும், நல்மனசாட்சி இருக்கணும், மாயமற்ற விசுவாசம் இருக்கணும். அந்த மாயமற்ற விசுவாசத்துல பிறக்கக்கூடிய பூர்ணமான அன்பு இருக்கணும். கிறிஸ்துவின் பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கமே 1 தீமோத்தேயு 1:5 தான். இந்த பிரமாணத்தினுடைய முடிவு இதுதான். அப்ப நல்மனசாட்சி, இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு நல்மனசாட்சி என்பது இருக்கு? இந்த வசனத்துல பாருங்க, சிலர் நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு. இன்றைக்கு நிறைய ஊழியக்காரவங்க பணத்திற்காக நல்மனசாட்சி வித்துறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு லாபத்துக்காக நல்மனசாட்சி என்ன செஞ்சிடறாங்கன்னு வித்துறாங்க. கர்த்தருடைய சபையில இருப்பாங்க விசுவாசிகள், கர்த்தருடைய சபையில வந்து பொண்ணும் மாப்பிள்ளையே பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் பொருளாதாரத்தை எதிர்பார்த்து அந்நியனுகத்துல போய் என்ன செய்வாங்கன்னா திருமணம் பண்ணுவாங்க. அவங்களாம் எப்படிப்பட்ட மனசாட்சி உடையவர்கள்? அவங்களாம் துர்மனசாட்சி உடையவர்கள், நல்மனசாட்சி உடையவங்கள.
அப்ப தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் நல்மனசாட்சி என்பது இருக்கணும். அதான் சுக்கான் மாதிரி. நம்முடைய விசுவாசம் சரியான பாதையிலே போக வேண்டும் என்று சொன்னால் நல்மனசாட்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் நல்மனசாட்சி உள்ளவங்களா இருக்கும். ஒரு யூதன் அடிபட்டு கிடக்கிறான், அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வர்றான், ஒரு லேவியன் வர்றான், 2 பேரும் பார்க்காத மாதிரி போயிடுறான். ஆனால் ஒரு சமாரியன் வந்த போது அவனுடைய காயங்களை கட்டி அவனை சத்திரத்தில் கொண்டு போய் என்ன செய்யறாங்க, பராமரிக்கிறான். நல்மனசாட்சி. அவன் யூதனான்னு அவன் பார்க்கல, அவன் எப்படிதான் பார்க்கறான், மனுஷனா பார்க்கறான் அவன். ஆனா அந்த வழியை கடந்து போனாங்களே அவங்க 2 பேரும் யார், இவங்களுக்கு சகோதரன் தான், இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் அவனும். ஆனா கடந்து போயிட்டான். நல்மனசாட்சி யாருக்கு இருந்தது? அந்த சமாரியனுக்கு. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நல்மனசாட்சி என்பது இருக்குதா? அப்ப பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் இந்த பிரபஞ்ச ஆசைகளுக்காகவும் தங்கள் மனசாட்சி என்ன செஞ்சிடறாங்க, வித்துடுறாங்க. சூடுண்ட மனசாட்சின்னு சொல்லுவார். அவங்களாம் எப்போதும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, பொய்யான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, ஆனால் பொய்யான வாழ்க்கை என்ன செய்வாங்க, வாழ்வார்கள். நிறைய ஊழியக்காரவங்க மனசாட்சியில் சூடுனவங்களா இருப்பாங்க, பொய்யை என்ன செய்வாங்கன்னா போதிப்பாங்க, பொய்யான காரியங்களை போதிப்பாங்க. அவங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம போதிக்கிறது தவறான உபதேசம் என்பது நல்லாவே தெரியும். ஆனா எதுக்காக அதை போதிக்கிறாங்க? பணம். மனசாட்சியை தள்ளிவிட்டு, நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு. நல்மனசாட்சி நீங்க தள்ளிட்டீங்கன்னா நம்முடைய விசுவாசமான கப்பலை நம்ம என்ன செய்யறோம், சேதப்படுத்துறோம் இல்லைங்களா? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. இம்மனேயும் அலைச்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அப்ப இந்த அலைச்சாந்தரும் இம்மனேயும் அலைச்சாந்தரும் நல்மனசாட்சியை தள்ளிட்டு எதை சேதப்படுத்திட்டாங்க? விசுவாசமாகிய கப்பலை. அப்ப நம்முடைய விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பம் இருக்கிறது. நம் நல்மனசாட்சியை நாம் தள்ளி விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய கப்பலை நாம் என்ன செய்யறாங்க, விசுவாச கப்பலை நாம் சேதப்படுத்துறோம். இம்மனேயும் அலைச்சாந்தரும் அதான் பண்ணாங்க. நாமும் அப்படி இருக்கலாமா? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னியத்திலிருந்து 4 நங்குரங்களை போட்டு பொழுது எப்போது விடியும் என்று இருந்தார்கள். நங்குரங்களை எதற்கு பயன்படுத்துறாங்க? கப்பல் அசையாமல் இருக்குதான் நங்குரமே. ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு, அப்ப என்ன செய்வாங்கன்னா நங்குரங்கள் 4 பக்கத்துல நங்குரம் போடுறாங்க. ஏன்னா கப்பல் போய் எதுல என்ன செஞ்சிருங்க, மோதிரும். மோதிச்சுன்னா கப்பல் என்ன உடைஞ்சு போயிடும். அப்ப நங்குரங்களை போட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த கப்பல் அப்படியே நிறுத்தி வச்சிருப்பாங்க. வசனத்தை தான் வாசிக்கிறோம். அப்ப இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நங்குரம் என்பது என்ன? அப்ப சுக்கான் என்பது நம்முடைய நல்மனசாட்சி. நங்குரம் என்பது என்ன? எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. நங்கூரம் என்பது என்ன? நம்பிக்கை. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அப்ப விசுவாசம், நம்பிக்கை இது பெரியதுதான். ஆனால் அதை காட்டிலும் பெரியது எதுன்னா அன்பு தான். இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்ற பொழுது விசுவாசத்துக்கு என்ன வந்துருங்க, இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் நாம் சந்திக்கின்ற பொழுது விசுவாசத்துக்கு என்ன வந்துடும், ஒரு முடிவு வந்துடும். தேவன் நமக்கு நிறைய வாக்கு தத்தங்களை பண்ணிக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை நாம் பெறுகின்ற பொழுது நம்பிக்கைக்கு என்ன வந்துடும், ஒரு முடிவு வந்துடும். ஆனா அன்பு பரலோகத்திலும் தொடரும். அதனாலதான் அது எப்படிப்பட்டதுங்க, பெரியதுன்னு சொல்றேன். இந்த வேத வாக்கியத்துல பாருங்க, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரம். அப்படி நம்பிக்கை எப்போதும் எங்கதான் இருக்கணும், திரைக்குள்ளாக போகிறதுன்னு சொல்றா இல்லைங்களா? எதை பத்தி பேசுறான்னு, பரலோகம். நம்முடைய நங்கூரம், நம்பிக்கையாக நம்முடைய நங்கூரம் எங்கதான் இருக்கணுங்க, பரலோகத்துல. ஆனா நிறைய கிறிஸ்தவருடைய நங்கூரம் எங்க தெரியுங்களா இருக்கு, இந்த உலகத்துலதான் கிடக்குது. நங்கூரம் எங்க இருக்கணும்னா பரலோகத்துல இருக்கணும். அங்க பாய்ச்சப்பட்டாதான் விசுவாசமாகிய கப்பல் எப்படி இருக்குங்க, ஸ்திரமா இருக்கும். நங்கூரத்தை நீங்க உலகத்துல போட்டு வச்சீங்கன்னா என்ன ஆகும்? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. இம்மைக்காக மாத்திரம்
நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாம் இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாம் இருப்போம். இவங்களுடைய நங்கூரம்ல எங்கதான் இருக்குங்க? நிறைய கிறிஸ்தவருடைய நங்கூரம் இந்த பூமியில தான் இருக்கு. தேவன் மேலானவைகளை தேடுங்கள்னா இவங்க எதான் தேடுறாங்க? பூமிக்குரியதே தேடிட்டே இருக்கிறான். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை. ஐஸ்வர்யவான் இருக்கார், ஐஸ்வர்யத்தினால் திருப்தி அடைய முடியுமா? திருப்தி அடையலாம் முடியாது. அப்ப இந்த பூமியில எது ஒன்றுக்காக அவர்கள் நாடினாலும் அது அவங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தையுமே கொடுக்காது. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு கேட்கிறார். நிறைய கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்னவா இருக்குது? இம்மைக்காக மாத்திரம் யார் மேல் நம்பிக்கை வச்சுக்கிறாங்க? தேவன் மேல. இந்த பிரிவினை கூட்ட மக்கள் எல்லாம் ஜனங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்றாங்க? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களே வாக்குத்தத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அழிந்து போகிற பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். இவங்க நம்பிக்கை எல்லாம் எது மேலதான் இருக்குது? அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேல. ஆனால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஆத்ம நங்கூரம் எங்கதான் இருக்கணுங்க? பரலோகத்திலே. நங்கூரம் அங்க இருந்தாதான் இங்க விசுவாசம் நம்ம எப்படி இருக்க முடியும்? நிலைத்திருக்க முடியும். உறுதியாக என்ன செய்ய முடியுங்க? இருக்க முடியும். உட்கானும் நங்கூரமும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா கப்பல் ரொம்ப டேமேஜா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? கப்பல் என்ன ஆயிருங்க? மூழ்கி போயிடும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17-18 பாருங்க. அவருடைய வார்த்தை அரிபிளவை போல் படரும். இம்மெனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். நல்ல கவனிங்களேன். சுக்கா நல்லா இருக்கு, நங்கூரம் நல்லா இருக்குது. ஆனால் கப்பல் எப்படி இருக்குங்க? ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. ஏன் மோசமான நிலைமையில? என் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இந்த இம்மெனேயும் பிலேத்தும் சொல்றாரு பாருங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய வார்த்தைகள் அரிபிளவை போல். இந்த கேன்சர் வியாதி ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த சரித்திரம் என்ன பண்ணிருங்க? அரிச்சு போட்டு. அதே போல இந்த இம்மெனேயும் பிலேத்தினுடைய அந்த வார்த்தைகள் அரிபிளவை போல் படருன்ற, கேன்சர் மாதிரி அது பரவுன்ற. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி முதல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தங்கள் விசுவாசமாகிய கப்பலை உடைச்சு போட்டாங்க. உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி மத்தவங்க கப்பலை என்ன செய்யறாங்க? உடைக்கிறாங்க. அப்ப நல்லா கவனிங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கள்ள போதனையில கேட்கின்ற பொழுது அவங்க என்ன ஆகுறாங்க? விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துறாங்க. நீங்க அந்த கப்பலை சேதப்படுத்தினாலும் சரி, அல்லது மற்றவர்கள் அந்த கப்பலை சேதப்படுத்தினாலும் சரி, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு என்ன வந்துடும்? ஒரு முடிவு வந்துடும். இம்மெனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். விசுவாசம் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி அநேகருடைய விசுவாசத்தை என்ன பண்ணிட்டாங்க? சிலருடைய விசுவாசத்தை என்ன பண்ணிட்டாங்க? கவிழ்த்து போட்டாங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட கூட்ட மக்கள் இருக்கிறாங்களா? நம்முடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுற அளவுக்கு நடக்கூடிய மக்கள். நம்முடைய வீட்டாரே நமக்கு என்னவா இருக்கிறாங்க? நிறைய நேரங்கள்ல சத்துருவா இருக்காங்க. நம்முடைய சபையார் நிறைய நேரங்கள் என்னவா இருக்கிறாங்க? சத்துருவா இருக்கிறாங்க. நம்முடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுவதற்கு பிசாசு யார் மூலமா வேலை பார்த்துட்டு இருக்கிறான்? நம்முடைய வீட்டார் குடும்பத்தின் மூலமா என்ன செய்யறாங்க? வேலை பார்க்கிறான். விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிரமாணங்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கள்ள உபதேசங்களை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுங்க? அதை கேட்கவும் கூடாது, ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறோமானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். நம்முடைய விசுவாசமாகிய கப்பல் சேதப்படக்கூடாது என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் சொல்ற பாருங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். நான் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளவில்லை என்று சொன்னால் என் விசுவாசமாகிய கப்பலை நான் என்ன செய்யறேன்? சேதப்படுத்தினேன். நான் கப்பல்ல உக்காந்துட்டு என்னுடைய கப்பலை நான் சேதப்படுத்தினேன், என்ன ஆவேன்? கப்பலோடு சேர்ந்து நான் என்ன ஆயிடுவேங்க? மூழ்கி போயிடுவேன். அப்ப தேவனுடைய கற்பனையை அறிந்திருக்கிறோம். அந்த கற்பனையின்படி நாம் நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறோம். 4ஆம் வசனம் பாருங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன். எனக்கு தேவனை யாருன்னு தெரியும். நிறைய பேர் தான் சொல்லுவாங்க, தேவன் எனக்கு யாரும் தெரியுங்க அப்படின்வாங்க.
ஆனா அவருடைய கற்பனையில கை கொள்ள மாட்டான். தேவன் சொல்றார், அவன் யாரு? பொய்யன்ற. பொய் பேசுறோம், அது தேவன் பொய்ன்னு தான் சொல்றார். ஆனா அது மாத்திரம் தேவன் பொய்யன்னு சொல்லல. கற்பனையில அறிந்து கொண்டு அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலாம் தேவன் சொல்றார் அவன் பொய்யன்ற. அவன் சொல்லுவான், ஆனா என்ன பண்ண மாட்டான்? செய்ய மாட்டான். அப்ப விசுவாசமாக்கிய கப்பலை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிரமாணங்களுக்கு நாம் என்ன செய்யணுங்க? கீழ்ப்படிய வேண்டும். கொலோசையர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். விசுவாசமாகிய கப்பலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? ஜெபம். நிறைய கிறிஸ்தவுடைய வாழ்க்கையில ஜெபமே இல்லை. இயேசு கிறிஸ்து பாருங்க, முழுவதும் ஜெபம் பண்ணிக்கிறார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் என்ன பண்ணிக்கிறாருங்க? வேண்டுதல் பண்ணிக்கிறார். அவர் தேவனுடைய குமாரன் தான். ஆனாலும் அவரும் தேவனிடத்திலே கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது. உண்மையா இல்லைங்களா? ஒரு தேவனுடைய குமாரன் தான். கெத்செமனே தோட்டத்துல போய் 3 முறை ஜெபம் பண்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்கள்ல முழுவதும் என்ன பண்ணிக்கிறாருங்க? ஜெபம் பண்ணிக்கிறார். எத்தனை கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்றாங்க? நம்முடைய விசுவாசமாகிய கப்பல் சேதப்படக்கூடாது என்று சொன்னால் யாருடைய உதவி நமக்கு தேவை? தேவனுடைய உதவி நமக்கு தேவை. லூக்கா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரி ஸ்திரப்படுத்து என்றார். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். விசுவாசம் ஒளிந்து போக கூடாது என்று சொன்னால் தேவனிடத்துல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இயேசு சொல்ற பேதுருவை பார்த்து, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். விசுவாசமாகிய கப்பலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம்? ஜெபம் முக்கியம். தனிப்பட்ட ஜெபம் முக்கியம், குடும்ப ஜெபம் முக்கியம். சபையாக சேர்ந்து என்ன பண்ணணும்? தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்காத பட்சத்திலே நம்முடைய விசுவாசம் என்ன ஆயிருங்க? அழிஞ்சு போயிடும். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கப்பல்ல பிரயாணப்படுகின்ற பொழுது பலத்த காற்றுலாம் வந்து மோதும். அந்த கப்பல்ல, அந்த காத்துல, அந்த பலத்த காற்றுல அந்த கப்பல் தப்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படிப்பட்ட கப்பல்? அது நல்ல ஒரு பலமுள்ள கப்பல் தான். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குங்கிறத தேவன் எப்படி சோதிச்சு அறிகிறாரு? பலவிதமான சோதனைகள். விசுவாச கப்பல்ல நம்ம பிரயாணப்படுறோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன வருங்க? பலவிதமான சோதனைகள் வரும். அங்க சொல்ற பாருங்க, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை எப்படி எண்ணுங்கள்? மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் கண்டு சோர்ந்து போயிடலாமா? அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கிறது நம்ம என்ன செய்யணுங்க? தேவனுடைய உதவியோடு நம்ம கண்டுபிடிக்கணும். பிரச்சனையை சரி செய்யணும். இப்ப ஒரு வீட்டுல ஒரு பெருச்சாளி செத்து கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2-3 நாள் ஆச்சு, அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். நீ கடைக்கு போய் ஒரு 10 பாட்டில் சண்டை வாங்கி வீடுக்குள்ள அடிச்சு விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சரியா இருக்குமா? இப்ப என்ன செய்யணும்? நீங்க அந்த பெருச்சாளி தூக்கி எங்க தூக்கி போட்டுங்க? முதல்ல வெளியே போட்டுன்னு தூக்கி போட்டாலே வீடு என்ன ஆயிருங்க? சுத்தமாயிரும். இதுக்காக எதுக்கு சென்ட் ஃபுல்லா வீடு ஃபுல்லா அடிச்சுட்டு இருக்கணும்? நிறைய கிறிஸ்தவர்கள் தான் பண்றாங்க. தங்கள் பாவங்களை தூக்கி வெளியே போட மாட்டேங்கிறாங்க. அந்த பாவங்களை மறைப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே பண்றாங்க. எப்படி சுத்தமாக முடியும்? அப்ப நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு என்ன வரணுங்க? சோதனைகள் வரணும். அப்படி சோதனை வரும்போதுதான் சொல்லுவார் யாக்கோபுல, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடம். சோதனையை தேவன் நமக்கு அனுமதிக்கிறாரு. விசுவாச வாழ்க்கையில நாம் தேவன் என்ன செய்யறாங்க? விசுவாசத்தை புடமிட்டு பார்க்கிறார். எப்படி பொண்ணு அக்னியினால் சோதிக்கப்படுகிறதோ அதே போல நம்முடைய விசுவாசம் எதனால சோதிக்கப்படுங்க? அக்னியினாலே சுத்தமான பசும்பொன்னாக விளங்க முடியும். யோபு சொன்னார் இல்லைங்களா, தேவன் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்பட்டால்தான் விசுவாசமாகிய கப்பல் எப்படி இருக்குங்க? ஸ்திரமா இருக்கும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம்
5 வசனம் பாருங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரிச்சித்து பாருங்கள். என்ன சொல்றாரு? நான் விசுவாசத்துல இருக்கிறோமா அப்படிங்கிறத என்ன செய்யுங்க, உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள்ன்ற. நம்முடைய விசுவாசத்தின் ஆழத்தை நாம் என்ன செய்யணுங்க, அறிந்து பார்க்கணும். ஒரு தேவனுடைய பிரமாணத்தை மீறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது, ரொம்ப நெருக்கப்படுறன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப தெரிஞ்சிடும் அப்படி விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா நெருக்குவாங்க, தேவனுடைய பிரமாணத்தை மீறுவதற்கான என்ன செய்வாங்க, நெருக்குவாங்க. அப்ப நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்ம விசுவாசத்துல நிக்கிறோமா இல்லையாங்கிறது. அதான் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். நம்முடைய விசுவாசத்தின் ஆழம் எவ்வளவு பேருக்கு நீங்க ஆராய்ந்து பாக்குறீங்க? என்ன நடந்தாலும் யோபு மாதிரி இருக்கிறோமா? எல்லாம் இழந்து போயிட்டாரு, யோபு விசுவாசம் எப்படி இருக்கிறாரு? உறுதியா இருக்கிறார். மனைவி பரியாசம் பண்றாங்க, தேவனை மறுதளிக்கும்படி கட்டாயப்படுத்துறாங்க. நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவனுடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாரு? உறுதி உள்ளவர். உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அப்பதான் விசுவாசமாய் கப்பலை என்ன செய்ய முடியுங்க, போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் என்ன செய்ய முடியும், போய் சேர முடியும். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாருங்க, அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் நிறைய இருக்கும். இந்த பாவங்களை நம்ம அறிக்கை செய்யாம இருந்தா நம்ம எதுல டேமேஜ் உண்டாக்குறோம்? விசுவாச கப்பல்ல. அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களுக்கு என்ன இருக்குன்னா மன்னிப்பு இருக்கு. தேவனுடைய பிரமாணத்தை அறியாம மீறிட்டோம், நம்ம என்ன செய்யணும், தேவன் இடத்துல ஜெபிக்கணும். ஒரு சின்ன ஒரு டேமேஜ் தானே, சின்ன ஒரு பாதிப்பு, அதெல்லாம் என்ன வந்துட போகுதுன்னு நினைப்போம். கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டை விழுந்துச்சுன்னா அது என்ன ஆயிருங்க, கப்பலையே மூழ்க பண்ணிடும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட அப்படித்தான். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பெருசா நினைக்க மாட்டோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைப்போம். ஆனா அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ணிரும், அதை அழிச்சு போட்டுரும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதெல்லாம் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முழுக்க முழுக்க யாரை நம்பி இருக்கணும்? தேவனை நம்பிய முடிவு பரியந்தம் அவர் தான் நம்ம என்ன செய்வாருங்க, ஸ்திரப்படுத்துவார். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் முழுக்க முழுக்க யாரை மாத்திரமே விசுவாசிக்கணும், யாரை மாத்திரமே நம்ம நம்பணுங்க, தேவனை மாத்திரமே. இந்த வசனம் சொல்ல பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதெல்லாம் இருக்கும்படி முடிவு பரியந்தம் நம்மை ஸ்திரப்படுத்துவார் என்ற. விசுவாசமாகிய கப்பலை நாம் சேதப்படுத்தக்கூடாது என்று சொன்னால் தேவனுடைய எல்லா பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படியணும். நம்முடைய விசுவாசத்தை நாம் சோதித்து என்ன பண்ணணுங்க, அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24, 25 பாருங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை எப்பெல்லாம் கூடி வருதோ அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க, கூடி வரணும். ஏன் கூடி வரணும்? அன்புக்கும் நற்கிரியலுக்கும் ஏவப்படும்படி. நீங்க சபையை கூடி வரல, விசுவாசத்தில் வளர முடியுமா? விசுவாசமாக கப்பல் நம்ம என்ன செய்யறோங்க, சேதப்படுத்துறோம்னு அர்த்தம். ஏதோ மாசத்துல ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் மாத்திரம் வந்தா போதுமா? நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஏதோ வாரம் சபைக்கு போனா போதுன்னு நினைக்கிறாங்க. சபை எப்பெல்லாம் கூடி வருகிறதோ அப்பெல்லாம் என்ன செய்யணுங்க, கூடி வரணும். கூடி வந்தாதான் அந்த விசுவாசமாகிய கப்பல் என்ன ஆகுங்க, தேவனிடத்துல போய் கர்த்தரத்துல போய் என்ன செய்யுங்க, அது போய் சேரும். அதாவது நம்ம ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வண்டி நமக்கு பழுதாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் ஷாப்ல கொடுத்தா என்ன செய்வாங்க, அதை பழுது நீக்கி கொடுப்பாங்க. சபை கூடி வருகின்ற பொழுது, சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த விசுவாசமாகிய கப்பல்ல ஏதாவது பழுது இருந்தா அந்த பழுது என்ன ஆகும், வசனத்தின் மூலமாக அது சரி செய்யப்படும். எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப சபை கூடி வரலன்னா அவங்க விசுவாச வாழ்க்கையில் என்னதான் இருக்கும், நிறைய டேமேஜ் தான் இருக்கும். அங்க உள்ள அந்த கப்பல் எங்க போய் சேராதுங்க, சேர வேண்டிய இடத்துக்கு என்ன ஆகாது, போய் சேராது.
அப்ப சபை கூடி வரும்போது கண்டிப்பா நம்ம கூடி வரணும். அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படின்ற. நிறைய பேர் விட்டுறாங்க சபை கூடி வருதுல. நமக்கு தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார், விட்டுறாதீங்க. அப்ப பவுலுடைய வாழ்க்கையில 3 தரம் கப்பர் சேதம் வந்திருக்குது. ஆனால் பவுல் யாரை நம்பிதான் இருக்கிறார் கடைசி வரைக்கும்? தேவனை நம்பிதான் இருக்கிறார். கப்பல் பிரயாணத்துல ஒரு முறை போறாரு, எது வருதுங்க? கப்பர் சேதம் வருது. 2வது முறை போறாரு, அப்பயும் கப்பர் சேதம் வருது. 3வது முறை போறாரு, அப்பயும் கப்பர் சேதம் வருது. பாருங்க, இந்த 3 முறையும் எப்பப்ப வந்து நமக்கு தெரியாது. ஆனால் 3 முறையும் கப்பர் சேதத்துல இருந்திருக்கிறாரு. 3 முறையும் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாருங்க? காப்பாத்திக்கிறார். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அத்து போச்சுன்ற. தேவன் மறுபடியும் என்ன செஞ்சாருங்க? அவரை காப்பாத்தினார். மறுபடியும் என்ன செய்யறாரு? அவருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துறார். ஓட்டத்தை முடிக்கும்படி என்ன செய்யறாருங்க? உதவி பண்றார். விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி என்ன செய்யறாருங்க? உதவி பண்றார். நமக்கும் செய்வார? நமக்கும் செய்வார். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும். ஒரு முறை பவுல் கப்பர் சேத்துல மாட்டிக்கிறாரு. மாட்டும்போது பயங்கரமா கடல் கொந்தளிக்குது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கப்பல் இருந்த சரக்குகளை என்ன செஞ்சாங்க? தூக்கி கடலை தூக்கி போட்டாங்க. ஏன்னா கப்பல் என்ன இருக்கக்கூடாதுங்க? கப்பல்ல வந்து பாரம் இருக்கக்கூடாது. பாரமான எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. ஏன்னா அப்பதான் கப்பலை என்ன செய்ய முடியும்? கப்பலை லேசாக்க முடியும். சாப்பிட்ற உணவு வச்சிருக்கிறாங்க, உணவு சாப்பிட்றாங்க, மிச்சத்துக்கு எங்க தூக்கி போட்டாங்க? கடலை தூக்கி போட்டாங்க. இதை வாசிக்கணும்னா அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 18, 19, 38 இந்த வசனத்தை இங்க வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். சாப்பாடு சாப்பிட்றாங்க, அந்த சாப்பாடு கூட என்னவா இருக்கும்? அந்த கப்பலுக்கு வெயிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு அதை எங்க தூக்கி போடுறாங்க? கடலை தூக்கி போடுறாங்க. எது முக்கியம் பார்த்தீங்களா? ஜீவன். ஒருத்தன் ஒரு 50 கிலோ தங்க கட்டி தூக்கிட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். கப்பல் சேதம் வந்துருச்சு, என்ன செய்வான்? தூக்கி கடலை தான் தூக்கி போடுவான். அவன் ஐஸ்வர்யத்தை சம்பாரிச்சுட்டு போலாம், எவ்வளவு ஐஸ்வர்யம் வைத்திருந்தாலும் எங்கதான் தூக்கி போடணுங்க? எது முக்கியங்க? ஜீவன். அப்படி ஜீவன் ரொம்ப முக்கியம். ஒரு உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடுங்க? பொறுமையோடு ஓடுங்கன்றார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். அவர் தான் விசுவாசத்தை என்ன பண்ணிக்கிறாருங்க? துவக்கி இருக்கிறார். அவர் தான் என்ன செய்யணும்? முடிக்கணும். அப்ப பாரமான யாவற்றத்துக்கு என்ன செஞ்சிடணும்? தள்ளி போட்டணும். இந்த உலக ஆசைகள், இச்சைகள், பண ஆசை, பொருள் ஆசை எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிடணும்? எரிஞ்சாதான் அந்த விசுவாசமாகிய கப்பல் போய் சேர வேண்டிய இடத்துல என்ன ஆகுங்க? போய் சேரும். தேவனுடைய வார்த்தை கேட்டதாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.